சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வேட்டையின் படப்பிடிப்பை நிறைவு செய்துவிட்டு துபாயில் ஒரு சில நாட்கள் ஓய்வெடுத்து வருகின்றார். கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தின் மூலம் மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான அந்த திரைப்படம் மாபெரும் அளவில் வெற்றியை பெற்று 700 கோடி வரை வசூல் செய்து சாதனையுமே படைத்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக ஞானவேல் என்கிற இயக்கத்தில் வேட்டையின் என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்காரு. லைக்காவோட தயாரிப்பில் அனிருத் அவர்களுடைய இசையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகி வரும் திரைப்படம் தான் வேட்டையன். ஜெய்பீம் திரைப்படம் போல ஒரு புரட்சிகரமான திரைப்படத்தை இயக்கிய ஞானவேல் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர் நடிக்கப் போகிறார் என்ற உடனே இந்த படத்துடைய மீதான எதிர்பார்ப்பு பல மடங்குமே உயர்ந்து வந்திருக்கு. சூப்பர் ஸ்டாரை போல பிரபல தயாரிப்பாளர் தேனப்பன் சமீபத்தில் சந்தித்திருக்காரு. அதாவது KS ரவிக்குமாரிடம் ப்ரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றி வந்த தேனப்பன் அவர்கள் கமல் அவர்களுடைய காதலா காதலா, பஞ்சதந்திரம், வல்லவன் போன்ற பல திரைப்படங்களை தயாரித்திருக்காரு. மேலும் பல படங்களில் இணை தயாரிப்பாளராகவும் பணியாற்றியிருக்காரு. குறிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா திரைப்படத்தில் இணை தயாரிப்பாளராக பணியாற்றியிருந்த தேனப்பன் அவர்கள் படையப்பா திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தேனப்பன் சூப்பர் ஸ்டாரை இத்தனை ஆண்டுகள் சந்திக்கவே கிடையாதா. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சூப்பர் ஸ்டார் அவர்களை சந்தித்து மேலும் இவரை பார்த்ததுமே சூப்பர் ஸ்டார் இவ்வளவு நாள் இங்க இருந்தீங்க, ஏன் என்னை பார்க்க வரவில்லை என கேட்டு கட்டி அனுப்பியதாகவும், இதையடுத்து இருவருமே ஒரு சில நேரம் பேசிக் கொண்டிருக்கையில படையப்பா திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்யலாமா என்ற எண்ணம் இருவருக்குமே வந்திருக்கு. மேலும் அதற்கான வேலைகளை இருவருமே விரைவில் துவங்க இருக்காங்களாம். இதற்கிடையில சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பாபா மற்றும் முத்து ஆகிய திரைப்படங்கள் சமீபத்தில் ரீரிலீஸ் ஆகி மாபெரும் அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக தற்போது அனைவராலும் கொண்டாடப்படும் படையப்பா திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆக போக இருக்கின்ற தகவல் ரசிக மத்தியில் மிகப்பெரிய குஷியில் ஆழ்த்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.